Welcome back to our channel Phoenix Couple Shankar with Veda. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. என்னடா இது எடுத்தோன்னே ஓம் சக்தி பராசக்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி நான் மாலை போட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போனதான் விலாகும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கார்த்திகை மாதம்னாலே ஐயப்பனுக்கு தான் மாலை போடுவாங்க. அங்கெல்லாம் ஜென்ஸ் எல்லாம் தான் போயிட்டு வருவாங்க. ஸோ நம்மளுக்கு அதாவது பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் தொடங்கினாலே போதும், ஒரு வாரம் 3 நாள் அப்படின்ட்டு கணக்கு வச்சுட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வழக்கமாக நடந்துட்டுருக்கோம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மார்கழி மாதத்தன்னைக்கு ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சொல்ல போனோன்னா ஓம் சக்தி கோயிலுக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். எனக்கு மாலை போட்டால் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் எதுவுமே தெரியாது. ஸோ சரி, எல்லோரும் சொல்கிறத பார்த்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் 3 days மாலை போட்டிருந்தேன். அன்றைக்கி நைட்டு தான் இந்த விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓம் சக்தினாலே உங்களுக்கு ரெட் கலர் ட்ரெஸ் தான். ஸோ மாலையெல்லாம் போட்டோன்னே இது கிளம்புறது, அதாவது நம்ம ஓம் சக்தி கோயிலுக்கு கிளம்புறது தான் ஷேர் பண்ணுறேன். மாலை போடுறப்போ பார்த்திங்கன்னா எனக்கான அந்த கழுத்தில் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு பை இருக்கும்ல, அது அந்த பைக்குள்ளுக்கு தேவையான திங்ஸ் என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச பச்சரிசியோ புழுங்கரிசியோ ஒரு படி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரே ஒரு தேங்காய், எலுமிச்சம்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது அங்கே போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பைக்குள்ளே குருசாமி தேங்காய் அரிசி போட்டு கொடுத்துருவாங்க. அது கூட குங்குமம்னு நினைக்கிறேன், குங்குமம் மஞ்சள் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை எடுத்து கட்டி சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு நேராக பஸ் ஏறிட வேண்டியது தான். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். எங்களுக்கு பார்த்திங்கன்னா டூர் பஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பர்சனுக்கு 2000 கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக மாலை போட்டிருப்பாங்களா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 1900. எங்கள் புதுசாக மாலை போடுறவங்களுக்கு 2000. அந்த 100 rupees எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மாலை வாங்கிறதுக்கும் அந்த பை வாங்கிறதுக்கும் தான் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேயே டின்னர்லாம் சமைச்சோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து தக்காளி சாப்பாடு தான் செஞ்சாங்க. ஸோ செஞ்சுட்டு அங்கே எல்லாத்துக்குமே அன்னதானம் போட்டோம். எடுத்தோன்னே அந்த ஊருக்கே, அதாவது நம்ம இருக்க அந்த ஏரியாவுக்கே அன்னதானம் போட்டோம். எல்லோரும் பரிமாறிட்டு நாங்கள் ரெடியாகி கிளம்பியாச்சு. நாங்கள் போன டூர் பஸ் இது தாங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 33 kilometers தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் திருவண்ணாமலை போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பஸ்ஸு ஏறினோன்னா படுத்து தூங்கிட்டேன். இப்போ தான் எல்லோரும் 3 o'clock வரைக்கும் இங்கே நல்லா அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டேன். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஸோ இனிமேல் போயிட்டு டெம்பிள்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜேர்னி எப்படி இருக்குது எல்லாமே அவங்களுக்கு கம்மிங் இந்த வீடியோஸில் உங்களுக்கு நான் தெரியும் நான் என்ஜாய் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. திருவண்ணாமலை இறங்கினோன்னு தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம அண்ணாமலையை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் இப்போதைக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா தூங்கினது ஒன்று தான் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் நல்லா தூங்கினேன். ஸோ அதனால் நல்லாவே இருக்குது. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அங்கே எல்லா வீடியோஸ்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ திருவண்ணாமலையில் தான் நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஆகும். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலை அங்காள பரமேஸ்வரி கோயில், அப்புறம் மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோயில். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். வரவையில் நம்ம எத்தனை கோயில் வேணால் பார்த்துக்கலாம். ஸோ 10 ரூபா கொடுத்தா இந்த மாதிரி வச்சுடுவாங்க திருவண்ணாமலையில். ஸோ அதனால் நானும் 10 ரூபா கொடுத்து வச்சுட்டேன். அங்கேயே நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு
அங்கேயே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் பார்க்க வந்து கிளம்பிட்டோம். ஒரு 50 ருபீஸ் கொடுத்தா அம்மனை வந்து பார்த்துடலாம். ஸோ அதனால் 50 ருபீஸ் கொடுத்து எல்லோரும் அங்கேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். திருவண்ணாமலையும் இதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை வந்து நான் விசிட் பண்ணதில்லை. பிரமிச்சு போயிட்டேன் அந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கே. அந்த அளவு பிரம்மாண்டமாக வந்து இருந்தது. அப்படியே கூஸ் பம்ப்ஸாக வந்து இருந்தது. ஆனால் அண்ணாமலையாரை பார்த்த உடனே அப்படியே ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது அண்ணாமலை அம்மன் அவரையும் உண்ணாமலை அம்மனையும் பார்க்குறதுக்கு. தரிசனம் பார்த்த உடனே அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பி அங்காள பரமேஸ்வரி பார்க்க வந்து கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரையும் பார்த்தாச்சு, உண்ணாமலை அம்மனையும் வந்து பார்த்தாச்சு. நல்லபடியாக தரிசனம் வந்து முடிஞ்சுது. கொஞ்சம் க்ரௌடாக தான் வந்து இருந்தது. எல்லாருமே ஐயப்பன் மாலை போட்டவங்களும் ஓம் சக்திக்காரங்களும் தான் வந்து வந்திருந்தாங்க அதிகபட்சம். நான் வந்து ஜான் 1 இருந்தேன். இப்போ ஜான் 5 ஆகுதா. ஸோ அப்போ வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ரீரங்கம், சமயபுரம்ன்ட்டு எல்லாமே கோயில் ஸ்தலங்களாக வந்து போயிருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்குது. என்ன தான் பிரச்சனை வந்திருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அங்காளம்மனை பார்க்க வந்து கிளம்பிட்டோம். அங்கே பெரிய காண்டிச்சி அம்மனும் வந்திருப்பாங்க. ஸோ 2 பேரையும் பார்த்துட்டு நேராக வந்து ஆதிபராசக்தி கோயிலுக்கு தான் வந்து போகிறது. கண்டினியூஸாக இந்த வீடியோ வந்து வரும். ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டோம். கொஞ்சம் ஓகே அப்படின்னு வந்து செட்டில் ஆகி உக்காந்தாச்சு. ஸோ வாங்க கண்டினியூஸாக வீடியோ பார்க்கலாம். அடுத்தது அங்கே பரமேஸ்வரி அம்மனை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே சாமி பாட்டாக வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து சாமியெல்லாம் வந்து வந்துட்டுது பஸ்லேயே. ஸோ அது வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ ஒரு இடத்துல வந்து நிறுத்தி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஒரு கிரவுண்ட் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே நிறுத்தி எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு புளி சாதம் வந்துட்டு கிளறிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ அதையே வந்து பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் வந்து நாங்கள் சாப்பிட்டு நல்லபடியாக வந்து முடித்தாச்சு. செம்ம க்ரௌடுங்க ஓம் சக்தி கோயிலில். அங்கே மிஸ் ஆகிடுவோமோனே தான் வந்து பயமாகவே வந்து இருக்கும். ஏன்னா எல்லோரும் ஒரே ட்ரெஸ்ஸு தட்டன்னு ஓடுறது செய்கிறது எல்லாமே வந்துட்டு ஓம் சக்தி கோயிலில் வந்து இருந்தது. அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து பார்க்குறதுக்கு 100 ருபீஸ் டிக்கெட்டில் தான் வந்து போயிருந்தோம். அந்த சமயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் சேஃபாக வந்து இருக்கணும். ஏன்னா நிறையா ஏமாத்துகிற கும்பல் இருக்குது. அதே மாதிரி தெஃப்ட்டும் வந்து அதிகமாக வந்து நடக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஷோல்டர்லேயும் தலையிலையும் வந்து குச்சி வச்சு அடித்தாங்க. அது எதுக்குன்னு வந்து தெரில. என் கூட இருந்தவங்கக்கிட்டையும் கேட்டேன், அவங்களுக்கும் வந்து தெரில. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே அங்காள பரமேஸ்வரி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டவங்க தான் வந்திருக்காங்க. அதுதான் ப்ரொசீஜர் போல். ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை, அப்புறம் அங்காள பரமேஸ்வரி கோயில், அப்புறம் ஓம் சக்தி கோயில். இதுதான் வந்துட்டு ரூல்ஸ் போல். அப்படி போயிட்டு தான் ஓம் சக்தி கோயிலுக்கு போவாங்க போல். அதனால் செம்ம க்ரௌடுங்க. அங்கேயே வந்து பெரிய காண்டிச்சி அம்மன் படுத்துட்ருப்பாங்கள்ல, அவங்களோட இதுவும் வந்து இருந்தது. ஸோ அதையும் வந்து நல்லா பிரம்மாண்டமாக வந்து இருந்தது. நல்லா ஏமாத்துறாங்க. ஒரு எலுமிச்சம்பழமே பார்த்திங்கன்னா 30 ரூபா சொல்லி சொன்னாங்க. அம்மன் கால்கிட்ட வச்ச எலுமிச்சம்பழம் கொடுக்கறதுக்கே. ஸோ வேண்டுறவங்க வாங்கிக்கோங்க. பட் நான்லாம் வந்து வாங்கலை. ஏன்னா அது எனக்கு டூ காஸ்ட்லியாக வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால் அம்மனை மட்டும் பார்த்துட்டு பெரிய காண்டிச்சி அம்மனையும் வந்து தரிசிச்சுட்டு நாங்கள் வந்து ஏறிட்டோம். வர வழியில் நிறையா திங்ஸ் வந்து வாங்கினேன். அதெல்லாம் உங்களுக்கு கடைசியாக வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். போகிற வழியில் கலர் கோலப்படி நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ரொம்ப சீப் இல்லை. ஸோ பொங்கலுக்கு போடுறதுக்கான சில கலர் கோலப்படி வந்து வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி கோயில் தான். ஸோ நேராக ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னால் சுத்தமாக வந்து வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா எல்லாருமே ஹரிபரியில் வந்து ஓடிட்டு தான் வந்து இருந்தோம். ஸோ ப்ராப்பர் வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ நல்லபடியாக இந்த ட்ரிப் வந்து முடிஞ்சுது. என்ன வாங்கினேன்னா கோலம் போடுறதுக்கு ஸ்டென்சில்ஸ் வாங்கினேன். குழந்தைக்கு வேணுங்கிற விளையாட்டு சாமானம் வாங்கினேன். அவ்வளோதாங்க. இவங்க சாமி மாதிரிலாம் வந்து வேஷம் போட்டு நல்லா வந்துட்டு
ஆடினாங்க. ஸோ நல்லபடியாக அந்த ட்ரிப் வந்து முடிஞ்சுது. நல்லா சேஃபாக வந்து போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இயர் போகிறேனா இல்லையான்னு இனிமேல் தான் வந்து பார்க்கணும். எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நல்லா சாமி தரிசனம்லாம் நல்லபடியாக வந்து கிடச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். பாய்.